தன்னுடைய பதவி சுகத்துக்காகவும் பதவி பவுசுக்காகவும் கரைவேஷ்டியை மாற்றிக்கொண்டே தெரிகின்ற இந்த பச்சோந்தி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கொஞ்சம் பழசையெல்லாம் நினைத்து பார்த்து அதிமுகவை பற்றி கருத்து சொல்வது கொஞ்சம் நாவடக்கம் தேவை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கடைசி அத்தியாயம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆயுளை நிர்ணயிக்க இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோகியதை இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆயுளை நீங்கள் நிர்ணயிப்பதற்கு முன்பாக நிர்மல்குமார் அவர்களே, உங்கள் பொது வாழ்க்கைக்கு நீங்கள் ஈடுபடுகின்ற அந்த வரலாறு தெரியாதவர்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் புரிவது புதிதாக இருக்கலாம். ஆனால் அவரோடு பயணித்த மதுரை மக்களுக்கு புரியும். நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் போகாத கட்சியே இல்லை. பச்சோந்தி அமைச்சராக அவர் எதையெல்லாம் பேசலாம், எதுவெல்லாம் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் என்றால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது. எனவோ இவர்தான் தாவேக்காவையும் விஜயும் காப்பாற்ற பிறந்த அவதார புருஷர் போல பேசுகிறார். இவருக்கு முன்னாலேயே ஆரம்ப கட்டத்திலே விஜய் மன்றத்திலே தம்பி தங்கபாண்டியன் போன்றவர்கள், தம்பி கல்லாணை போன்றவர்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்ட விஜய் மன்றத்தினுடைய அந்த தம்பிகளோடெல்லாம் நாங்கள் 2011 அம்மா அவர்களுடைய தலைமையில அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிக்கு பாடுபட்ட அந்த தம்பிகளோடெல்லாம் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த தம்பிகள் எல்லாம் விஜய் உயிராக மதித்து, விஜய் தான் உலகம் என்று மதித்து, விஜய் தான் எங்களுக்கு எல்லாம் என்று உழைத்து வருகிற அந்த தம்பிகள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக கல்லாணை அவர்கள் வடக்கு தொகுதியிலும் தங்கப்பாண்டி அவர்கள் மேற்கு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய பதவி சுகத்துக்காக கரைவேற்றியை மாற்றிக்கொண்டே இருக்கிற அவர் போகாத கட்சியே இல்லாத நிர்மல்குமார் அவர்கள் எந்த கட்சிக்கு போனால் தன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று ஜாதகம் பார்த்து கரைவேஷ்டியை மாற்றிக்கொள்கிற நிர்மல்குமார் போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவியை தக்க வைப்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையையும் எதிர்காலத்தையும் பொதுச் செயலாளரை பற்றியும் நாக்கில் நரம்பில்லாமல் அவர் பேசுகிறார். ஆகவே மதுரை பொறுத்தளவில் விஜய் மன்றம் என்று சொன்னால் அது தங்கப்பாண்டியன் கல்லாணை போன்றவர்களைத்தான் தெரியும். இவர் புதிதாக கட்சியிலே சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தலைமை கழக நிர்வாகியாகவும் வந்து சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பும் பெற்று இப்போது 9 அமைச்சர்கள் முதல் பட்டியலில் இடம்பெற்ற அந்த ஆணவத்தில தன்னுடைய பதவி பவுசுக்காகவும் பதவி சுகத்திற்காகவும் சைரன் ஒளியோடு மதுரையை சுற்றி வலம் வருவதற்காகவும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஆணவத்திலே பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, உங்களுக்கு முன்னாலே அமைச்சர் பதவிகள் எல்லாம் பார்த்தவர்கள், அனுபவம் பெற்றவர்கள், உங்களுக்கு வயதிலே மூத்தவர்கள், ஏன் உங்களோடு கட்சி பணிகளில நீங்கள் எங்களோடு என்று வைத்துக் கொண்டாலும் சரி, நாங்கள் உங்களோடு வைத்துக் கொண்டாலும் சரி, பழசையெல்லாம் நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டல் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலில மேற்கு வங்கத்தில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி, அது 28 ஆண்டுகளா இல்லாத அளவுக்கு 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆளுகிற கட்சியாக இருந்துச்சு. மம்தா பானர்ஜி அம்மையார் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த கட்சியில இன்னைக்கு தோத்த உடனே உட்கட்சி பூசல் பூதாகரமாகி தம்பி நிர்மல்குமார் 80 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 60 பேர் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இன்னும் அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. லோக்சபாவில் உள்ள 28 எம்பிகள் தலைமைக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள். உட்கட்சி பூசல், கருத்து வேறுபாடுகள்
இவையெல்லாம் எல்லா கட்சிகளிலும் ஏற்படுவது என்பது நம்முடைய அரசியல் அடிச்சுவடி தெரியாத மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அதிமுகவை பற்றி பேசுவதை அவர் நிறுத்தி கொண்டால் அவருடைய வரலாறு மிக நல்ல வரலாறாக பொது வாழ்க்கையில அமையும் என்பதை அவருக்கு ஆலோசனையாக சொல்லவில்லை. அதிமுக தொண்டன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். 47 சட்டமன்ற உறுப்பினர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்து இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே போராடி புரட்சித் தலைவர் இதயநிதி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தன் பொது வாழ்க்கையிலே தொடங்கிய நாள் முதல் தன் உயிர் உள்ளவரை ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே தலைவர் என்று வாழ்ந்து வருகிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி தொகுதியில 98,000 வாக்கு வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய தாயன்பின் காரணமாகத்தான் எடப்பாடி தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள். இன்றைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்களில கருத்து வேறுபாடு ஏற்படுகிற போது சில பேருக்கு நீங்கள் பதவி ஆசை காட்டி நீங்கள் ஏமாற்ற நினைத்தீர்கள். அதிலே 3-4 பேர்கள் ஏமாந்து போனாலும் மற்ற பேர்கள் எல்லாம் சுதாரித்துக் கொண்டு அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவருடைய ஆன்மா அவர்களை நல்வழிப்படுத்தி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையின் காரணமாக, தாய் அன்பின் காரணமாக இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து மீண்டும் வலிமையோடு இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி கேட்காத கேள்வியை கூட புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் தாவேக அரசுடைய குற்றங்களையும் இயலாமையும் இன்னைக்கு மின்சார வாரியத்துல டிஸ்ட்ரிக்ட் காண போச்சுன்றாங்க. ஒரு வரலாறு இதுவரை ஒரு அரசினுடைய ஆவணம் காணாமல் போவது என்பது அவ்வளவு சாதாரணமாக நாம் கடந்து போக முடியாது. அப்படி ஒரு இயலாமையின் அரசை மக்களிடத்திலே இன்றைக்கு தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை போல சினிமா வசனம் பேசி மக்களை, தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்ற தெரியாது இந்த சாமானிய தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு. அவருக்கு என்ன தெரியும்னா, மனதில் பட்டதை வெள்ளேந்தியா தொண்டர்களிடம் மக்களிடம் மறைக்காமல் பேசுகின்ற ஒரு வெள்ளேந்தி தலைவர் தான் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற வரப்பிரசாதம். காலம் கண்டெடுத்த ஆளுமை. காலம் கழிந்து வருகிற போது அவருடைய ஆளுமையினுடைய முழு பலனையும் இந்த தமிழ்நாடு தெரிந்து கொள்வதற்கும் தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்வதற்கும் காலம் கழிந்து வரும். ஆகவே ஒரு ஆளுமை என்பது இன்றைக்கு ஒரு தொண்டனாக இருந்து இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழி நடத்துகிறார்கள். ஆகவே கவர்ச்சியாக சினிமா வசனம் போல மாண்புமிகு ஒரு தலைவர் விஜய் அவர்களை போல மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்ற தெரியாதனாலே இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு விஜய் அண்ணாக்கு தெரிஞ்சது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு தெரியாது. வசனம் பேசி மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்ற தெரியாது. உண்மையை வெள்ளந்தியா பேச தெரியும். அதற்கு இந்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் வரலாறு. மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்களே, இன்னைக்கு நீங்க பொறுப்பேற்றிருக்கிற துறையில நாடு முழுவதும் மின்சார வெட்டு, மக்கள் இருளிலே குழந்தைகளோடு வீதியிலே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்துல மின்சார வெட்டு, இன்னொரு புறத்துல மின்சார ஆவணம் திருட்டு. மின்சார வெட்டையும் மின்சார திருட்டையும் தடுக்க முடியாத மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மின்சார கம்பியில கை வைக்க வேண்டாம், அது உங்களுக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மின்சார கம்பியில கை வைத்தால் அது சாக்கடிக்கும் என்பதை மின்சாரத்துறை அமைச்சருக்கு அன்பான
உங்கள் சகோதரனாக ஒரு காலத்திலே உங்களோடு கழகப்பணி ஆட்சியவன் என்கிற அடிப்படையில எச்சரிக்கையாகவும் அன்போடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.